என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Unit-1 Analytical Geometry பார்ட்ஷிப் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். If the diameter of the circle is a line joining the points A of the 2, -1 and B வந்து என்னன்னா -4, 5 கொடுத்துருக்காங்க. இப்படி ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள்னு கேட்டிருக்காங்க. இதில் முக்கியமான ஹிண்ட்டை நம்ம எதை ஞாபகிச்சோம்னா இந்த டயாமீட்டருங்கிற வார்த்தை அப்புறம் லைன் ஜாயினிங் த பாயிண்ட் அப்படி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிவன் எழுதலாம். இப்போ கிவன் என்ன ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க 2, -1ங்கிற பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க -4, 5 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னால இது x1, y1 எடுத்துக்கலாம். அப்போ x1ஓட வேல்யூ வந்து 2, y1ஓட வேல்யூ வந்து -1. அடுத்து செகண்ட் பாயிண்ட்னால இது x2ன்னு எடுத்துக்கலாம், இது y2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ x2ஓட வேல்யூ வந்து -4, y2ஓட வேல்யூ 5. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு நம்மளை என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். சர்க்கிளோட ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். சர்க்கிளோட ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி வரும், x² + y² அந்த மாதிரி வருங்களா. அப்போ வந்து x, y கான்ஸ்டன்ட் அந்த மாதிரி அந்த ஃபார்மில் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். அப்போ வந்து என்னன்னா நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிளை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கேட்டாங்கன்னா இதனுடைய ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்களா, ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிளுடைய ஃபார்முலா எழுத சொன்னாங்கன்னா இங்கே பாருங்கள் x - xன்னு எழுதிக்கிங்க, திருப்பி இங்கே x - xன்னு எழுதிக்கங்க. சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் y - y அடுத்து y - yன்னு எழுதிக்கங்க, இங்கே ஈக்குவல் டு 0 கொடுங்க. எப்படி x - x ப்ளஸ் y - y ஈக்குவல் டு 0 எழுதிக்கங்க. இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸை மட்டும் ஒன்றுமே பண்ண வேண்டாம். அடுத்து பாருங்கள் இங்கே x1 கொடுங்க, இங்கே வந்து x1 ஓகேங்களா. அடுத்து செகண்டாக இருக்கிற எக்ஸுக்கு மட்டும் நீங்கள் வந்து 1, 2 கொடுங்க. இங்கே x1 இங்கே x2ன்னு கொடுங்க. அதே மாதிரி இங்கே செகண்டாக இருக்கிறதுக்கு வந்து உங்கள் y1 இங்கே வந்து y2. ஃபர்ஸ்ட் வேல்யூ ஒன்றுமே பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் ஒன்றும் பண்ணாதீங்க. இது ஃபார்மா ஈஸியாக ஆகிச்சிருக்காங்க, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்றுமே பண்ண வேண்டாம். செகண்டாக இருக்கக்கூடிய எக்ஸ் வந்து x1 எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து இங்கே வந்து x2. அதே மாதிரி இது செகண்டாக இருக்கிற y வந்து y1, இது வந்து y2ன்னு எடுத்துட்டோம். இப்போ என்னன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூ, இந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம இங்கே வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். x1ஓட வேல்யூ என்ன 2, வந்து 2க்கு சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அடுத்து x - x2ஓட வேல்யூ என்னங்க பாருங்கள் -4. ஃபார்முலாவில் ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. சரிங்களா? ஃபார்முலாவில் ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. இங்கே வந்து x2ஓட வேல்யூ என்ன -4. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், +4 ஆகிடும். சரிங்களா? அடுத்து ப்ளஸ் y1, y1ஓட வேல்யூ என்ன -1. ஃபார்முலா ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், y + 1. அடுத்து y - y2, y2ஓட வேல்யூ பாருங்கள், y2ஓட வேல்யூ என்ன இங்கே 5, y - 5 ஈக்குவல் டு 0. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸால் இதை மல்டி பண்ணணும். x × x நம்மளுக்கு என்ன வரும், x × x x², x × x x². அப்போ x × 4 என்ன வரும், +4x. -2 × x -2x. -2 × -4 கால்குலேட்டர் அடிச்சிங்கன்னா -8 வரும். சரியாம்மா? அடுத்து என்ன பண்ணலாம், ப்ளஸ் இதே மாதிரி y × y y², y × -5 -5y, 1 × y + y, 1 × -5 ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம என்னன்னா ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாங்களா. ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் x² எழுதணும், அடுத்து y². அப்போ எழுதலாம் x² + y² எழுதிடலாம். அடுத்து x எழுதணுங்களா, -4xல ஒரு 2x போச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும், +2x. அடுத்து y எழுதலாங்களா, -5yல ஒரு y போச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும், -4y. சரிங்களா? அடுத்து மீதி இருக்கிறது என்ன, இங்கே -8 இருக்குது, இங்கே -5 இருக்குது. சரிங்களா? -8 -5ன்னு போட்டால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், -13 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்களா, ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிச்சிட்டோமா. பாருங்கள், இந்த diameter of the circle is a line joining the points A of 2, -1 and B of -4, 5ன்னு கொடுத்துருந்தாங்க. ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருந்தா சர்க்கிள் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இதுதான். இப்போ கொடுக்கக்கூடிய பாயிண்ட் வந்து நம்ம வந்து x1க்கு பதிலாக y1க்கு பதிலாக x2 y2க்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு வந்து சர்க்கிள் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. சரிங்களா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆல்சோ மேலும் ஃபைண்ட் த சென்டர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். சர்க்கிள் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த சர்க்கிள் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் எழுதலாம். சரிங்களா? இதை வந்து நம்ம ஸ்டெப் 1 வச்சுக்கலாம், இது வந்து ஸ்டெப் 2 வச்சுக்கலாம். அப்போ கிவன் எழுதும்போது என்ன எழுதலாம், இதுதான் x² + y². கிவனுங்கிறது இங்கே கண்டுபிடிச்சிருக்கு எழுதுறேன், x² + y² + 2x -4y -13 ஈக்குவல் டு 0. அடுத்து என்ன ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் என்னமா, x² + y² + 2gx + 2fy + c ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம என்னமா பண்ணணும், x² கேன்சல் பண்ணுறோம், y² கேன்சல் பண்ணுறோம், இங்கே x. அப்போ என்ன போகிறோம், 2g ஈக்குவல் டு 2. அப்போ ஜியோட வேல்யூ 2/2. அப்போ ஜியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும், 1. ஓகேங்களா?
அடுத்து அதே மாதிரி y கேன்சல் பண்ணிடலாம் 2f ஈக்குவல் டு -4 எஃபோட வேல்யூ என்ன வரும் -4/2 எஃபோட வேல்யூ f ஈக்குவல் டு -2 சரிங்களா. அடுத்து c ஈக்குவல் டு என்ன வருது -13. இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சென்டர் அண்ட் ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ சென்டரோட ஃபார்முலா எழுதுகிறோம். இப்போ சென்டரோட ஃபார்முலா என்ன -g, -f. சென்டர் நம்ம என்ன எழுதிக்கலாம் சின்னு எழுதிக்கலாமா c ஈக்குவல் டு -g, ஜியோட வேல்யூ +1 வந்திருக்கு, இதுக்கு ஆப்போசிட் சைன் -1, எஃப்க்கு போல -2 வந்திருக்கு, இதுக்கு ஆப்போசிட் சைன் என்ன +2. அப்போ சென்டரோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் c ஈக்குவல் டு -1, 2. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன ரேடியஸ். ரேடியஸோட ஃபார்முலா √g² + f² - c ஈக்குவல் டு √g க்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணலாம். ஜிக்கு பதிலாக என்ன வந்தது 1. அப்போ வந்து என்ன 1² ப்ளஸ் எஃப்க்கு பதிலாக கண்டுபிடிக்கலாம். எஃப்க்கு பதிலாக என்ன வந்திருக்கு -2 ஃபார்முலா இருக்கக்கூடிய மைனஸ். இப்போ சிக்கு பதிலாக என்ன வேல்யூ வந்துருப்பாருங்க சிக்கு பதிலாக -13. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். தெரியலனா ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -13 கொடுத்துருங்க. இந்த சைன் வந்து ஃபார்முலாவில் இருந்த சைன் சரிங்களாம்மா. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்கொயர் ரூட்டை ஒன்றுமே பண்ண வேண்டாம். இப்போ கால்குலேட்டரில் மீதி இருக்க வேல்யூவில் டைப் பண்ணுங்கள். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1², அடுத்து ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -2², அடுத்த நம்பருக்கு மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -13 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்ன வருது √18. அப்போ ரேடியஸோட வேல்யூ √18, r ஈக்குவல் டு √18 ஓகேங்களா. இப்படியே வச்சுக்கலாம். சப்போஸ் பாயிண்டில் எழுதோன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா √18 கால்குலேட் அடிச்சிங்கன்னா வரும். எனது 4.242. அப்போ r ஈக்குவல் டு 4.242 இப்படி எழுதினாலும் கரெக்டு தான். இல்லை வந்து ரூட் எடுக்காமல் நீங்கள் வந்து r ஈக்குவல் √18 கொடுத்தாலுமே கரெக்டு தான் சரிங்களா. அப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கு சென்டர் ரேடியஸ் வந்து எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ரொம்ப கஷ்டமாக கேட்கணும்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து செலக்ட் பண்ணி கேட்பாங்க.